இந்த கொஸ்டினை பாருங்கள். முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைந்தபோது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் பெண் சபாநாயகராக 3வது முறையாக ஆட்சி அமைக்கப்பட்ட போது. ஸ்கூல் புக்கில் இப்படி ஒரு தகவல் இல்லை தெரியல. சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் போது சுதந்திர அமைச்சரவையில் யார் தெரியல. சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகராக யார் இருந்ததான் தெரியுங்களா? இவர் முத்துலட்சுமி ரெட்டி இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, நீதி கட்சியின் கீழிருந்து சட்டமன்றம் முதலாக தேர்தலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. இத்தீர்மானம் பெண்களுக்கான இடத்தை ஏற்படுத்தியது. 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தெரியல. அதில் சபாநாயகர் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. சுப்பராயன் அப்படிங்கிறதுல இதில் முதலாக பெண் உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாருன்னு கொடுத்துருக்காங்க.